சாயின் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாகவும் வளமாகவும் இருக்கணும்னு நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லா விஷயங்களுமே நம்ம செஞ்சால் சாயப்பா விரும்பி பார்ப்பார். நல்ல விஷயங்கள் செய்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல தானம் பண்ணுறதுனா நம்ம அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்கள் அண்ணா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இப்போ சாப்பாடு இருக்குது, வாங்கி நம்ம சாப்பிட்றோம், 3 நேரமும் சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். பட் நம்மளை தாண்டி இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது எனக்கு புரியாது. அப்புறம் சச்சரிதம் படிக்கும்போது நம்ம சச்சரிதம்லேயே சாயப்பா சொல்லியிருப்பாங்க, அவரே அன்னதானம் வழங்கியிருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு 25 பேர் சாப்பிட்ற மாதிரியும், அடுத்து 50 பேர் சாப்பிட்ற மாதிரியும், அது நம்ம சாயப்பா கையாலேயே சாப்பாடு பண்ணி அவங்களுக்கு உதவி சாப்பாடு போட்டு உட்கார வச்சு அழகு பார்ப்பார். அந்த மாதிரி அதே மாதிரி அவர்கிட்ட தானம்னு கேட்டு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கறது நம்ம சாயப்பாவோட பழக்கம். அவரோட குழந்தையாக இருக்கிற நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்ம அப்பாவோட மனசு ரொம்பவே சந்தோஷப்படும். நம்ம குழந்த அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, இப்போது உதாரணம் சொல்லணுன்னா, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு செஞ்சுருப்போம், மீதம் இருக்கும். அதை என்ன செய்வோம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு கொடுப்போம். அதே இது கோயில் வாசலில், இல்லை வெளியில் பஸ் ஸ்டாண்டில், இல்லை வேறு உங்களுக்கு எந்த இடத்துல தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு டெய்லி கிடைக்கும், அவங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தான் அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும். அப்போது சாப்பாடு கொடுக்கும்போது அவங்களோட கண்ணை பார்த்திங்கன்னா, அந்த கண்ணில் இருக்கிற அந்த ஒரு தேஜஸ் இருக்குல்ல, அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது. அந்தளவுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச உதவி, சாப்பாடு மட்டும் இல்லை, வேறு எந்த தானம் வேணாலும் இருக்கலாம். ட்ரெஸ்ஸு முடிஞ்ச எடுத்து கொடுக்கலாம், செப்பல் வாங்கி கொடுக்கலாம், உட்காந்து சாப்பிட்றேன்னு ஹெல்ப் கேட்டால் அங்கே உட்கார வைக்கலாம், தண்ணி கேட்டால் தண்ணி கேட்கலாம். உங்களால் என்ன முடியுமோ, 10 ரூபாய்க்கு பிஸ்கெட்லேருந்து பிரியாணி வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம். அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு இந்த சேமிப்புலேருந்து நான் இப்போது இவங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா, அதே மாதிரி நம்ம சாயப்பா அதுக்கேற்ற மாதிரி வழியும் செய்வார். ஏன்னா நம்ம சொல்லி சேர்க்குறோம், இது அடுத்தவங்களுக்காக, என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறதுக்காக சேர்த்து வைக்கிறேன்னு. அப்போது சாயப்பா பார்ப்பாங்க, நம்மளோட குழந்தை அடுத்தவங்களுக்காக சேர்க்குது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆளை நம்ம அனுப்பணும்னு சொல்லி அவரே அனுப்பி வச்சு அவரே வாங்கிட்டும் போவாங்க. அதனால் நம்மளால் இயன்ற அளவு எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அவ்வளோ தூரத்துக்கு செய்யலாம். இதனால் நம்ம சாயப்பாவும் சரி, மற்ற பேரும் சரி ரொம்பவே மனசில் சந்தோஷப்படுவாங்க. வாங்குறவங்க வாழ்த்தும் போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த உதவி செஞ்சாலும் அதை சொல்லி காமிக்கக்கூடாது. முன்னாடி செய்கிற உதவி பின்னாடி தெரியவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் செஞ்சுட்டு நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க தெரியுமா, அது ரொம்ப தப்பான பழக்கம். நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோமா, செய்கிற உதவி நம்மளுக்கு தெரிஞ்சதோடு சரி, அது வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சதோடு சரி, வேறு யாருக்குமே தெரிய வேண்டாம், அது அவசியமும் இல்லை. அதை நம்ம அப்பாவும் விரும்ப மாட்டார். ஆடம்பரம், அகங்காரம், அகம்பாவம் இல்லாமல் யாருக்கு என்ன உதவி செய்யணும்னு நினச்சி செஞ்சாலும் அது நல்லபடியாக சீரும் சிறப்புமாக அமையும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும். அதனால் எப்போவும் அளவோட அன்பாக அக்கறையாக எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் செய்யலாம். நம்ம சாயப்பாவோட குழந்தையாக வாழலாம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம்.